வணக்கம் TechApps Tamil YouTube சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கான வீடியோட நம்ம பார்க்க போறது சூப்பரான வீடியோட இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு சந்திக்க வந்திருக்கேன். சோ என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா Samsung M51 அப்படிங்கற அந்த ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா இப்போ என் கைக்கு வந்து கிடைச்சிருக்கு. சோ இந்த ஸ்மார்ட் போனுடைய ஆன் ஹேண்ட் ரிவ்யூ இந்த ஸ்மார்ட் போனை கொஞ்ச நாட்களா வந்து யூஸ் பண்ணி பார்த்திருந்தேன். இந்த ஸ்மார்ட் போன்ல நான் யூஸ் பண்ண வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் நான் ஃபேஸ் பண்ணேன், என்னென்ன ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணேன், என்னென்ன விஷயங்கள் எனக்கு ரொம்பவே அட்வான்டேஜா தெரிஞ்சிச்சு, அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். அதாவது ரியல் டைம்ல நான் யூஸ் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மட்டுமே தான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். ஏன்னா ஆல்ரெடி டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்துக்குமே நம்ம செப்பரேட்டா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ மேல ஐ பட்டன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. Samsung M51 உடைய டாப் டு பாட்டம் கம்ப்ளீட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா டெக்னிக்கலா இந்த ஸ்மார்ட் போன்ல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். அண்ட் இந்த ரிவ்யூ பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹானஸ்ட் ரிவ்யூ தான். ஏன்னா இது வந்து எனக்கு ஸ்பான்சர்ஷிப் எல்லாமே கிடையாது. ஸோ அதனால என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸோ இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ் வழக்கமாக பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே அன்பாக்சிங் பண்ணி ரிவ்யூ பண்ணுவோம். பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரிவ்யூ நம்ம வந்து பண்ண போகிறோம். எனிவே இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா எனக்கு பாக்ஸ் பிரித்து தான் கையிலேயே கிடைச்சிது. ஸோ அதனால் இந்த தடவை டைரக்ட் ரிவ்யூ வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே டிசைன் அண்ட் பில்ட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் நீங்கள் பார்க்கலாம், ஒரு சூப்பரான டிசைன் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரீமியம் ஃபீல் இது கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு பெல்ட் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கும் கிளாஸும் கலந்த ஒரு மெட்டீரியல். பட் இந்த மெட்டீரியலில் பார்க்கும்போது நம்மளுக்கு பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்குது. இது கிளாஸ் மாதிரி சுத்தமாக எனக்கு ஃபீலே வந்து கொடுக்கல. ஏன்னு நீங்கள் பார்க்கலாம், இங்கே உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ் மஜஸ் எல்லாமே ஈஸியாக வந்து பிக்கப் ஆகுது, அதை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இது பிளாஸ்டிக் பெல்ட் அப்படிங்கிறதுனால ஈஸியாக ஸ்க்ராச் ஆகுது. ஏன்னா கிளாஸ் என்றைக்குமே வந்து இப்படி ஆக போகிறது கிடையாது. இதுலேயே தெரியுது இது பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சரியில்லை, அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் இது ப்ரீமியமான டிசைன் உங்களுக்கு கொடுத்தாலுமே கையில் எடுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு ப்ரீமியமாக இல்லை. ஏன்னா இந்த பிளாஸ்டிக் பில்ட் கொடுத்துருக்கனால கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரீமியம்னஸ் கிடைக்காது கையில் எடுக்கிறதுக்கு. பட் பார்க்கறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனே திக்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8.5 மில்லிமீட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த திக்னஸ் வந்து கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா மற்ற ஸ்மார்ட் ஃபோன்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலுமே 7000 mAh கூட ஒரு பெரிய பேட்டரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இருக்கிறதுனால இது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனே வெயிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 213 கிராம்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா 7000 mAh உள்ள இருக்குது. ஸோ 7000 mAhக்கு இந்த வெயிட் ரொம்பவே கம்மி அப்படின்னே சொல்லுவேன். ஸோ வெயிட் வைஸ் நீங்கள் பெரிய கவலை வந்து பட வேண்டாம். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு 6.7 இன்ச் கொண்ட ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் AMOLED பிளஸ் டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இந்த பிளஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த சூப்பர் AMOLED பிளஸுக்கும் சூப்பர் AMOLED டிஸ்பிளேக்கும் என்ன வித்தியாசங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் AMOLED பிளஸ் டிஸ்பிளே உங்களுக்கு நார்மல் சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து 18% பிரைட்டராக இருக்கும். அண்ட் 20% இது வந்து பவர் உங்களுக்கு சேவ் பண்ணும் சூப்பர் AMOLED டிஸ்பிளே ஓட கம்பேர் பண்ணும்போது. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி சின்ன சின்ன வித்தியாசங்கள் மட்டும் தான் இருக்கு. பட் இந்த ஹேண்ட்ஸ் நீங்க கையில ரெண்டு மொபைலுமே, அதாவது ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே அண்ட் சூப்பர் AMOLED பிளஸ் டிஸ்பிளே நீங்க கையில வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பெரிய அளவில் அதுல வந்து வித்தியாசங்கள் உங்களுக்கு கண்டிப்பா இருக்காது. அண்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா டாப்ல உங்களுக்கு நாட்ச் வந்து ஒரு பஞ்ச் ஹோல்ல கொடுத்துருக்காங்க. இது பார்க்கறதுக்கு பெட்டரா இருக்கு. அண்ட் இதுக்குள்ள ஒரு கேமராவும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ இங்கே 90%க்கு மேலேயே வந்து இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20:9 உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வெறும் 60 Hz தான், இல்லை 90 Hz 120 Hz சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடையாது. அதையும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7000 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரியில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ 25 வாட்டுக்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் உள்ள அடாப்டர் வந்து உங்களுக்கு பாக்ஸ்ல இன்பில்ட்டா கொடுக்குறாங்க. ஸோ அதனால எந்த பிரச்சனையுமே கிடையாது. 0 to 100 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 115 மினிட்ஸ்ல இருந்து சார்ஜ் ஆகும். அண்ட் ரிவர்ஸ் சார்ஜிங் டெக்னாலஜியும் இதில் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு டைப் சி போர்ட் தான் பார்த்தீங்கன்னா அடியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்க போகிறது கிடையாது. அண்ட் ஆல்சோ இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ரியல் டைம்ல எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி பொறுத்த வரைக்கும் பக்காவாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா பேட்டரிக்கு இங்கே மேஜராக ஒரு சில காரணங்கள் வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராசஸரை வந்து கவனிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் யூஸ் பண்ணிக்கிற ப்ராசஸர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பவரை வந்து கன்செப்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் சூப்பர் AMOLED டிஸ்பிளேயும் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 20 to 30% உங்களுக்கு பவர் வந்து கன்செப்ட் பண்ணும். இதெல்லாம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 60 Hzக்கான ஒரு டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா பவர் கன்செப்ஷன் அதிகமாக தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு 7000 mAh கொண்டு ஒரு மிகப்பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம்
7000 mAh கூட ஒரு பெரிய பேட்டரி நான் வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பேட்டரி லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த பேட்டரி லைஃபுக்காகவே இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு நீங்கள் பேசும்போது 25 வாட் நீங்கள் பத்தாத மாதிரி இருக்கும். பட் இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு ரியல் லைஃப்பில் அது வந்து போதுமானதாக வந்து இருந்துச்சு. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் நாங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 3 to 4 hours வந்து ஆச்சு. இது கொஞ்சம் அதிகமாக தான் தெரியும். பட் இருந்தாலுமே நீங்கள் அப்படியே பழகிக்கிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. பட் பேட்டரி உங்களுக்கு பக்காவாக வந்து நிற்கும். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு டே டு டே யூசேஜுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணிக்கிற ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 730G வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது, எந்த பிரச்சனையுமே கிடையாது. பட் இந்த விலைக்கு கொஞ்சம் வந்து கம்மியான ப்ராசஸர் அப்படின்னா சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த விலையில் கிடைக்கக்கூடிய மற்ற ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் எல்லாமே இதை விட கொஞ்சம் அதிகம் தான், கொஞ்சம் இல்லை ரொம்பவே அதிகமாக கூட இருந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய 8 nm ப்ராசஸர் பவர் நல்லா கன்செப்ட் பண்ணாலுமே பெர்ஃபார்மன்ஸ் இங்கே உங்களுக்கு பீக் லெவல்லாம் இருக்காது. ஓரளவுக்கு டே டு டே யூஸருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் நீங்கள் கேமிங்க்கெல்லாம் பார்க்கும்போது Adreno 618 அப்படிங்கிற ஜிபியூ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜிபியூவில் நீங்கள் கேமிங் பண்ணுறது செம்மையாக வந்து கேமிங் பண்ணலாம், எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு மெயினாக வந்து இருக்காது. பட் இருந்தாலுமே நீங்கள் ஹை கிராஃபிக்ஸ் கேம் கண்டினியூஸாக ப்ளே பண்ணும்போது ஃப்ரேம் ரேட் வந்து உங்களுக்கு குறையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் ஃப்ரேம் ரேட் எனக்கு வந்து குறைஞ்சிச்சு. ஸோ அதை வச்சு நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ கண்டினியூஸ் கேமிங் நீங்கள் வந்து பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகாது. மெயினாக கேமர்ஸுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு செட் ஆகாது. பட் டே டு டே யூசேஜ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து தாராளமாக உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ கேஸ் நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய கேமரா செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு 64 மெகாபிக்சலுக்கான ஒரு குவாட் கேமரா செட்டப் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 64 மெகாபிக்சலுக்கான Sony IMX682 அப்படிங்கிற சென்சார் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் 12 MP ஒரு வைட் ஆங்கிள் லென்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 122 டிகிரியில் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 MP டெப்த் சென்சிங்க்கு ஒரு கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ 5 MP ஒரு மேக்ரோ லென்ஸும் இதில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே ஃப்ரண்ட் கேமராவில் பார்த்தீங்கன்னா 32 மெகாபிக்சலுக்கான Sony IMX616 அப்படிங்கிற சென்சாரில் ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க, சிங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் ஹோலுக்குள்ளே உங்களுக்கு ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கேமராலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4K 60 FPS நீங்கள் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ கைஸ் இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா சாம்பிள்ஸ் ஒரு சில இமேஜஸ் மட்டும் தான் நான் எடுத்திருந்தேன். ஸோ இந்த கேமரா நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் நான் எடுத்த வரைக்கும் ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ அந்த இமேஜஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல தெரிவிங்க. ஸோ கைஸ் நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய அடிஷனல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு வைட் ஒன் L1 சப்போர்ட் வந்து உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எந்த பிரச்சனையுமே கிடையாது. பட் ஸ்பீக்கரில் இது ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் நான் இயர்ஃபோனில் கேட்டு டெஸ்ட் பண்ணியிருந்தப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ எனிவே டால்பி அட்மோஸ் சப்போர்ட் உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேமரா அப்படிங்கிற ஒரு ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான மோட்ஸை இங்கே புதுசாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மோட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் நிறைய மோட்ஸ் உங்களுக்கு கேமரா அவைலபிளா இருக்கு. லைக் ஃபில்டர்ஸ் எல்லாமே முக்காவாசி ஃபில்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்க அவைலபிளா இருக்கும் ப்ரீ இன்ஸ்டால்டாவே. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போன் உங்களுக்கு 3.5 mm ஜாக் வந்து பிரசன்ட்டா கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஸ்மார்ட் போனுக்கு காம்படிட்டரா இருக்கக்கூடிய Oneplus Nordல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாக் வந்து கிடையாது, அது நல்லா தெரிஞ்சுக்கணும். அண்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல உங்களுக்கு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. டாப்ல பாத்தீங்கன்னா செகண்ட் நாய்ஸ் கேன்சலிங் மைக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேலும் சைட்ல பாத்தீங்கன்னா சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் பொறுத்த வரைக்கும் நான் எந்த குறையுமே சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலுமே இந்த பட்ஜெட்ல இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்கலாம், ஏன் கொடுக்கல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இருந்தாலுமே இன் டிஸ்பிளே கொடுத்துட்டாங்க, இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். பட் இது உங்களோட பர்சனல் சாய்ஸ் தான். சில பேருக்கு இது பிடிக்கும், சில பேருக்கு இது பிடிக்கும். பட் எனக்கு பர்சனலாக இதுதான் வந்து பிடிக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஃபிங்கர் பிரிண்ட் பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு ஃபேஸ் ஐடியும் அவைலபிளா இருக்கு. பட் கேமரா வச்சு தான் இந்த ஃபேஸ் ஐடி வந்து ரெகனைஸ் பண்ணும். ஸோ அதனால நான் இந்த ஒரு ஃபேஸ் ஐடியை யாருக்குமே வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா இது வந்து செக்யூரிட்டி கிடையாது. ஸோ கைஸ் நெக்ஸ்ட் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன்ல இருக்கக்கூடிய இன்னொரு கூடுதல் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இதுல உங்களுக்கு 3 கார்ட் ஸ்லாட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால 2 சிம் கார்டு பிளஸ் ஒரு SD கார்டு நீங்க இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல தாராளமா போட்டுக்க முடியும். ஸோ இதுவும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு பிளஸ் தான். ஸோ கைஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 128 GB ஸ்டோரேஜ் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மினிமமும் அதே தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் வச்சிருக்க பார்த்தீங்கன்னா 128 GB ஸ்டோரேஜ் மாடல். ஸோ இந்த மாடலில் இப்போ எனக்கு இருக்கக்கூடிய ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37.2 GB தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது 29% நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இங்கே கொஞ்சம் நீங்கள் வந்து தெளிவாக பார்க்கலாம்.
இந்த ஒரு ஸ்மார்ட் போனுக்கான ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கல ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எந்த அளவுக்கு ஸ்டோரேஜை பிரிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18.4 GB உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மட்டுமே வந்து பிரிச்சிருக்கு. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் ஸ்பேஸ் 18.4 GB அப்படின்னு இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இந்த சிஸ்டம் ஸ்பேஸ் வந்து ஒவ்வொரு வேரியண்ட் தக்க மாதிரி உங்களுக்கு வந்து மாறும். ஸோ நீங்கள் 64 GB வேரியண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து 128 GB ஸ்டோரேஜ் வச்சிருக்கீங்க அப்படின்னா சிஸ்டம் ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக பிரிச்சிருக்கும். பட் இந்த ஸ்மார்ட் போன்ல அந்த மாதிரி கிடையாது. 128 GB நான் வச்சிருந்தாலுமே 18.4 GB தான் உங்களுக்கு வந்து பிரிச்சிருக்கு. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இது ரொம்பவே கம்மி தான் எனக்கு தெரிஞ்ச அளவில். ஸோ அதனால ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஸ்டோரேஜுமே உங்களுக்கு நல்லா தாராளமாக போதுமானதாக வந்து இருக்கும். ஸோ கைஸ் இங்கே நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போன்லேயே UI அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் One UI 2.0 தான் கொடுத்துருக்கு. Android 10 மேல இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேர் வைஸ் ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவேன். பட் இருந்தாலுமே இந்த ஒரு சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளான பில்ட் இல்லை அப்படின்னே சொல்லியே ஆகணும். ஏன்னா நிறைய பக் எனக்கு தெரிஞ்சு நான் எக்கச்சக்கமான பக்கை வந்து இதில் ஃபேஸ் பண்ணிட்டேன். என்னங்கிறத ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு பக்கை நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா மேலும் நிறையா சின்ன சின்ன பக்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஸோ இப்போ நான் ஒன்று வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் இந்த கெஸ்டர் Android 10 கெஸ்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் நான் இப்போ ஒரு ஆப் ஓப்பன் பண்ணிட்டேன், க்ளோஸ் பண்ணிட்டேன், அதில் எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு கிடையாது. பட் இப்போ ஒரு ஆப் ஓப்பனில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு நான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். பட் இப்போ அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு டேப் பண்ணுறேன். பட் எனக்கு க்ளோஸ் ஆகலை. ஒன்று நான் இந்த மாதிரி ஒரு ஆப்புக்குள்ளே போயிட்டு திருப்பி வெளியே வரணும். அப்படி இல்லாட்டி நான் திருப்பி இந்த கெஸ்டரை புஷ் பண்ணணும். இது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இதனாலே எனக்கு சாம்சங் கொஞ்சம் அந்தளவுக்கு பிடிக்காது. ஸோ சாம்சங் M51 மட்டுமே கிடையாது, நிறைய டிவைசஸ் சாம்சங்குடைய M21லையும் இதே ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ணிட்டு வர்றேன். இதை பார்க்கும்போது எனக்கு சாம்சங் One UI அந்தளவுக்கு எனக்கு வந்து பிடிக்கல. அண்ட் ஆல்சோ இந்த ஒரு UI பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இல்லை. அஃப்கோர்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கனால கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அதாவது 7.5G இதில் இருக்கா அப்படிங்கிறதே நீங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா இந்த UIல சரியாக ஆப்டிமைஸ் பண்ணலை. ஸோ மேலும் இதை வந்து அப்டேட்டில் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சாஃப்ட்வேர் எப்பயுமே நீங்கள் கன்சிடர் பண்ணணும். பட் இருந்தாலுமே அந்த சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய பக்கை நீங்கள் வந்து என்றைக்குமே கன்சிடர் பண்ணக்கூடாது. இதை நான் எதனால் சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஏன்னா சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய பக்கை என்னைக்கு வேணாலும் பிராண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் ஆப்டிமைஸ் சரியாக பண்ணலை. ஸோ இந்த பக்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்தே கூட ஒரு ஸ்டேபிளான அப்டேட் வந்து கொடுக்கலாம். ஸோ அதனால சாஃப்ட்வேர் வைஸ் நீங்கள் பார்த்துக்கணும். இல்லை One UI இருக்குது, உங்களுக்கு One UI ஓகே அப்படின்னா எடுத்துக்கலாம். எனக்கு பர்சனலாக One UI வந்து பிடிக்காது. ஏன்னா டீம் எல்லாமே எனக்கு வந்து பிடிக்கல. பட் உங்களுக்கு One UI பிடிச்சிருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது, நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ கைஸ் இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா என்னோட ரிவ்யூவை கம்ப்ளீட்டாக உங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரூ ரிவ்யூ தான். ஸோ எதுவுமே நான் வந்து ஃபேக்காக இந்த பிராண்டுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்படலை. ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஸோ மெயினாக இந்த சாம்சங் M51 வாங்கக்கூடிய எல்லா நபர்களுமே யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தேதியில் உங்களுக்கு இந்த செக்மெண்ட் அதாவது இந்த 20,000 to 25,000 செக்மெண்ட்டுக்கு வந்தீங்கன்னா 3 ஸ்மார்ட் ஃபோன் சாலிடாக உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Oneplus Nord அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் இதே ப்ரைஸிங்க்கு கிட்டத்தட்ட இதே ப்ரைஸிங் தான், கொஞ்சம் ப்ரைஸ் டிஃபரன்ஸ் வந்து வரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரியல்மியுடைய X3 அப்படிங்கிற அந்த ஸ்மார்ட் ஃபோனும் உங்களுக்கு இந்த சேம் பட்ஜெட்டில் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சாம்சங் M51. ஸோ இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி வந்து சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து கேமிங் வந்து விளையாடுறீங்க, ஒரு கேமர் நீங்கள் வந்து அதிகமாக கேமிங் வந்து மொபைலில் பண்ணுவீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு மெயினாகவே நான் கேமிங் தான் பண்ணுவேன், அதுக்காக எனக்கு ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே ரியல்மி X3 தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸாக வந்து இருக்கும். ஏன்னா ரியல்மி X3ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 855+ ப்ராசர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ராசர் மட்டும் கொடுத்தது இல்லாமல் 120 Hzக்கான ஒரு டிஸ்பிளேயும் கொடுத்துருக்காங்க. அதனால நீங்கள் கேமிங் எல்லாம் செம்மையாக வந்து பண்ணிட்டு போக முடியும். நான் வந்து ஒரு கேமிங் விளையாடுறேன், கேமிங்க்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எனக்கு தேவைப்படுதுன்னா நான் கண்டிப்பாக X3 தான் எடுப்பேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான். பட் இருந்தாலுமே இங்கே பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது கேமிங்க்கு உங்களுக்கு ரியல்மி X3 தான் கண்டிப்பாக செம் ஆப்ஷனாக வந்து இருக்கும். ஸோ இப்போ அடுத்தபடியாக பேட்டரி பேக்கப் அதிகமாக வேணும், எனக்கு வந்து பேட்டரி வேற லெவலில் நிற்கணும், அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே வேணும், எல்லாமே வேணும். பட் பேட்டரி எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சாலும் பரவாயில்ல, பட் எனக்கு பேட்டரி பயங்கரமாக வந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நபர்கள் தாராளமாக சாம்சங் M51 சூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு கிடையாது. ஸோ பேட்டரி லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த பேட்டரி லைஃப் ஒரே ஒரு காரணத்துக்காகவே நீங்கள் இந்த சாம்சங் M51 எடுக்கலாம். மேலும் இந்த சாம்சங் M51 பற்றின விஷயங்கள் எல்லாமே இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிஃபிகேஷன் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் யூசேஜ் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் Oneplus Nordக்கு வந்து போகலாம். ஸோ இதை நான் எதனால் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் யூசேஜுக்கு நம்மளுக்கு பில்ட் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு Oneplus Nord
நாள்ல வந்து கிளாஸ் பில்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பேக் சைடில். அந்த ஃபோனுக்கான ரிவ்யூ நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம். அன்பாக்சிங் வீடியோ தனியாக போட்டிருந்தோம், மேலே ஐபேட்டில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ரிவ்யூக்கு தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம், அந்த வீடியோவும் நான் மேலே ஐபேட்டில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. நீங்கள் OnePlus நாரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, அந்த லிங்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு 2-3 வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா OnePlus நார் பற்றின விஷயங்கள் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கிளாஸ் பில்ட் OnePlus நாரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ OnePlus நாரில் யூஸ் பண்ணிக்கிற ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Snapdragon 765G அப்படிங்கிற அந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸருடைய ஸ்பெஷாலிட்டி என்னங்கிறத பார்த்தீங்கன்னா, இது ஒரு 5G ப்ராசஸர். ஆமாங்க, இப்போ உங்களுக்கு லாங் டேர்ம் யூசேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 5G வந்து நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். ஏன்னா 5G வந்து நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு வரப்போகுது. 2021 அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் 3 மாதம் தான் உங்களுக்கு வந்து இருக்குது. 3 மாதம் கூட கிடையாது, ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இருக்குது. இப்படி இருக்கும்போது நீங்கள் 5Gயை கண்டிப்பாக இன்றைக்கி தேதியில் கன்சிடர் பண்ணாதான் நெக்ஸ்ட் ஒரு 5 to 6 இயர்ஸுக்கு நீங்கள் மொபைலை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ என்னோட கன்சிடரேஷன் படி நீங்கள் இன்னைக்கு தேதியில் 5G ஸ்மார்ட் ஃபோன் வாங்குனீங்க அப்படின்னா லாங் டேர்ம் யூஸருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பில்ட் குவாலிட்டியும் உங்களுக்கு OnePlus நாரில் ஓரளவுக்கு நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. பட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது இங்கே எனக்கு Samsung M51 ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே இன்னைக்கு தேதியில் 25,000 செக்மெண்ட்டில் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதுக்கு அப்படின்னா கேமராக்காக மற்றும் பேட்டரிக்காக Samsung M51 தாராளமாக நீங்கள் வந்து எடுக்கலாம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோக்கு அப்புறம் 25,000 செக்மெண்ட்டில் நீங்கள் மொபைல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா செம்மையான ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கல அப்படின்னா தாராளமாக டிஸ்லைக் பண்ணலாம். பட் நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.